கூட்டமைப்பு அதுல ஈடுபட வேண்டாம் ஒரு முடிவெடுத்தோம். அதுக்கு காரணம் நம்முடைய சட்ட ஆலோசகர் அட்வொகேட் ஏஜி அப்துல் ரசாக் அக்கா அவர்களை கேட்ட போது அவங்க சொன்னாங்க, அந்த பள்ளிவாசல் கட்டுவதற்கான இடம் எசட் நோட்டிபிகேஷனில் வந்திருக்கிறது. அது அரசுக்கு சொந்தமான இடம்தான். அது யாரிடத்தில் வாங்கப்பட்டது என்பதற்கான டாக்குமெண்ட்களும் அவர்கள் பயனில் வைத்திருக்கிறார்கள். நான் நீதிபதியாக இருந்தால் அது அரசுக்கு சொந்தம்தான் என்று சொல்லுவேன். எந்த அரசாங்கம் நினைத்தாலும் கூட இவருடைய, அதாவது ஜனாதிபதியுடைய கையெழுத்து இல்லாமல் அதில் மாற்றம் செய்ய முடியாது. இரண்டாவது விஷயம், முகமது குர்த்தி ஹசரத் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது, இது பள்ளிவாசலுக்கு உரிய நிலமாக இருந்து வக்ஃப் செய்யப்பட்டால் மட்டுமே இந்த இடத்தில் தொழுதால் 27 நன்மைகள் கிடைக்கும். இல்லை என்றால் தொழுத நன்மை ஒன்றே ஒன்று கிடைக்கும் என்று முகமது குர்த்தி ஹசரத் சொல்லியிருக்கிறார்கள். அதனால இல்ல அந்த விஷயத்த நம்ம போனதுல பேசணும். அதான் சொல்றோம். அதை நாங்க அதுக்கு பிறகு என்ன சொல்ல முதல்ல கூட்டத்துல இதை நாம கைவிட்டுறது. யார் எங்களை ஜமாயத்துல் இஸ்லாம் சங்கம் சொன்னாங்க, எங்களுக்கு தான் இது சொன்னோம், நாங்க தான் இதை வாதாட முடியும் வழக்காட முடியும்னு சொன்னாங்க. அதனால நீங்களே வழக்காடுங்கன்னு சொல்லி அந்த திட்டத்தை டிராப் பண்ணிட்டோங்கிறத போன இதுல தீர்மானமா சொன்னோம். இனிமேல இருந்து இப்ப அஜெண்டாக்கு வெளியில எதுவுமே பேசுறது இல்லைங்கிற கடினமான முடிவு எடுத்ததுனால ஈஸியா எழுதிடலாம். என்னென்ன சொல்லப்பட்டது செய்யப்பட்டது அது படிக்கலாம். இந்த பைலாவில் ஏதாவது இது இருந்ததுன்னு சொன்னா யார் மட்டும் சொல்லுங்க.